முக்கிய செய்தி. தங்கலான் படத்தை வெளியிட எந்த தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது தங்கலான் படத்தை வெளியிட எந்த தடையும் இல்லை என்று வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் என்ன? வணக்கம். சென்னையை சேர்ந்த அர்ஜுன்லால் சுந்தர்ராஜ் என்பவரிடம் பல விஐபிகள் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். இந்த பணத்தை பலருக்கு அவர் கடனாக கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக ஏற்பட்ட நிதி இழப்பு காரணமாக அவரை திவாலானவராக அறிவிக்கப்பட்டார். பின்னர் அவர் மரணமடைந்து விட்ட நிலையில் அவருடைய சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் நிர்வகித்து வருகிறார். அந்த வகையில் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸிடம் கடன் வாங்கியவரிடமிருந்து அந்த தொகையை வசூலிக்கக்கூடிய நடவடிக்கையை சொத்தாட்சியர் மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில அர்ஜுன்லால் சுந்தர்தாஸிடமிருந்து ஸ்டுடியோ கிரீன் பட நிறுவனம் தரப்பில் ஞானவேல் ராஜா கடந்த 2013ஆம் ஆண்டு 10 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்த தொகையை திருப்பி செலுத்த சொல்லி உயர்நீதிமன்றத்தில் சொத்தாட்சியர் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரைக்கும் அந்த பணத்தை திருப்பி செலுத்தாத காரணத்தினால் இவர்கள் இருவரையும், அதாவது ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் மற்றும் ஸ்டுடியோ கிரீன் ஆகிய நிறுவனம் என மூவரையும் திவாலானவர்களாக அறிவிக்க வேண்டும் என்றும், ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்கக்கூடிய திரைப்படங்களை முடக்கம் செய்ய வேண்டும் எனவும் சொத்தாட்சியர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கார்த்திகேயன் அடங்கிய அமர்வு இந்த வாரம் கடந்த வாரம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவுல தங்கலான் படத்தை வெளியிடுவதற்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள்ள 1 கோடி ரூபாயை சொத்தாட்சியர் கணக்கில் செலுத்த வேண்டும், டெபாசிட் செய்ய வேண்டும். அப்படி செய்த பிறகுதான் இந்த தங்கலான் படத்தை வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல அடுத்த படமான கங்குவா படத்தை வெளியிடும் முன்பும் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இதுபோல உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் 1 கோடி ரூபாய் சொத்தாட்சியர் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டதாக ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஞானவேல் ராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த படத்தை வெளியிடுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று அறிவித்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.